அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். இதில் 9ஆம் வகுப்புக்கான பாடப்பகுதி பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்க. இதில் நமக்கு முதல்ல விடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம்னா இன்னோசை, பேரொளி, சிற்றோடை, பேரின்பம், பைங்கிளி, பேரூர், செந்தாமரை. அதுக்கப்புறமா ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள கோடிட்ட இடத்துல மேலே உள்ள சரியான அதில் உள்ளதில் சரியான சொல்லு எடுத்து நிரப்பணும். அப்போது மானாமதுரை ஓர் அழகான டேஷ்னு கொடுத்துருக்கு. இதுக்கு சரியான விடை எதுனா பேரூர். அடுத்தது நீண்ட வயல்களும் டேஷ்களும் இருக்குது. அதில் சிற்றோடைகளும் நிறைந்த அவ்வூரின் நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன் கூடிய கோவில் குளத்தில் எங்கும் டேஷ் பூக்கள் இருக்குது. அது செந்தாமரை பூக்கள் வரணும். மலர்ந்துள்ளன கதிரவனின் டேஷ் வீசிட, அதில் பேரொளி வீசிட. சோலை டேஷ் இருக்குல்ல, அதில் பைங்கிளிகளின். அடுத்தது டேஷ் கேட்போரைன்னு வரல, அதில் இன்னோசை கேட்போரை. அடுத்தது டேஷ் அடைய செய்கிறது, பேரின்பம் அடைய செய்கிறது. இதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இலக்கண குறிப்பில் இதில் வரும். பண்புத்தொகை எந்த இடத்துல வரும்னா சரியான இலக்கண குறிப்பு தேர்ந்தெடுத்து எழுதுகான்னு வரும். அதில் பண்புத்தொகை பற்றி நிறைய வரும். 2 கொஸ்டின் வரும். முன்னால் நிறைய தடவை இதெல்லாம் வந்திருக்கு. பண்புத்தொகை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்னோசை. இது என்ன எப்படி பிரிக்கலாம்னா இனிமை கூட்டல் ஓசை. அதில் அந்த மை விகுதி மறைந்து வந்துருக்கு. அதேமாதிரி பேரொளி, பெருமை கூட்டல் ஒளி. இதுலேயும் மை விகுதி மறைந்து ஒரு ஆதி நீடல்னு சொல்லக்கூடிய விதிப்படி முதல் எழுத்து நெடில் எழுத்தாக மாறி இருக்குது. சிற்றோடை, சிறுமை கூட்டல் ஓடை. அதுலேயும் மை விகுதி மறைந்துருக்கு. பேரின்பம், பெருமை கூட்டல் இன்பம். அதில் முதல் எழுத்து நீண்டு பேன்னு வந்துருக்குது. பைங்கிளி, பசுமை கூட்டல் கிளி. பேரூர், பெருமை கூட்டல் ஊர். செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை. எல்லாத்துலேயுமே மைன்னு சொல்லக்கூடிய அந்த இது மறைந்திருக்கு. பண்பு பெயர் மறைந்ததுனால இது பண்புத்தொகை. அதனால் நம்ம இதில் பண்புத்தொகையில் உள்ள பகுதியிலிருந்து இன்னொரு இதில் ஏதாவது ஒரு சொல்ல தந்து இது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்பாங்க. இதில் நிறைய 1, 2, 7 இடம் தந்திருக்காங்க. இன்னோசை, பேரொளி, சிற்றோசை, பேரின்பம், பைங்கிளி, பேரூர், செந்தாமரை தந்திருக்காங்க. இதுலேருந்து ஏதாவது கேட்பாங்க. நமக்கு பொதுவாக பண்புத்தொகைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த மை விகுதி மறைந்தாலே பண்புத்தொகைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நன்றி. இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொதுத்தமிழ் முழுமையான வினா விடைகள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்த்து பயன்படுங்கள். நன்றி.